أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படுகொலைக்கு பிறகு நிகழ்ந்த சில முக்கிய சம்பவங்களை நாம் சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை குறிப்புகளிலிருந்து சில முக்கிய தகவல்களை நம்ம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். மூன்றாவது கலீஃபாவாக பொறுப்பேற்ற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிபி 576ஆம் ஆண்டில் பிறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 6 வயது இளையவர்கள். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருங்கிய தோழர் மட்டும் அல்லாமல் அவர்களுடைய மருமகனும் ஆவார்கள். நபி அவர்களின் மகளான ருகையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்திருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ருகையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மரணத்திற்கு பின் நபி அவர்களின் மற்றொரு மகளான உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்ததனால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துன்னூரைன், அதாவது 2 ஒளிகளை உடையவர் என்ற புனைப்பெயரும் உண்டு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தையின் பெயர் அஃபான், தாயாரின் பெயர் உம்மு ஹக்கீம் பைலாஹ் ரலியல்லாஹு அன்ஹா. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் 5வது முன்னோரும், அதாவது 5வது முன் வாரிசும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 4வது முன்னோரும் அப்துல் மனாஃப் என்ற ஒருவரே ஆவார். துணி வியாபாரியாக இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி வியாபார விஷயமாக சிரியாவுக்கு போய் வரக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. அவர்கள் வியாபாரம் செய்து பெரும் செல்வந்தராக, யாரிடமும் தேவையற்றவர்களாக இருந்ததனால அவர்களுக்கு கனி, அதாவது செல்வந்தர் என்ற பட்டமும் உண்டு. அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த பிறகு அங்கு பேரித்தம்பழம் வியாபாரத்தில் ஈடுபட்டார்கள். மக்கா நகரில் கல்வி விழிப்புணர்வு இல்லாத காலத்தில் முறையாக கல்வி கற்றவர்களில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராக இருந்தார்கள். ஆரம்ப காலத்திலேயே 35வது நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபிசீனியா, மதீனா ஆகிய 2 இடங்களுக்கும் தன் மனைவியோடு ஹிஜ்ரத் செய்த காரணத்தினால இவர்களுக்கு சாயிபுல் ஹிஜ்ரத்தைன் என்ற புனைப்பெயரும் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கத்திற்கு நற்செய்தி கூறப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்காக தன்னுடைய செல்வங்களை வாரி வழங்கும் வல்லராகவும் இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு எந்நேரமும் குர்ஆன் ஓதிக் கொண்டிருப்பது மிகவும் பிடிக்கும். 3 நாட்களுக்கு ஒரு முறை நோன்பு வைப்பவர்களாகவும் இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் வெட்கப்படக்கூடிய தன்மையும் மென்மையான குணமும் உடையவர்களாக இருந்தார்கள். இவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அவங்க சொல்றாங்க, ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது வீட்டில் தனது தொடைகளிலிருந்து அல்லது கணைக்கால்களிலிருந்து சற்று துணி விலகி இருந்த நிலையில் சற்று உருக்களித்து படுத்திருந்தார்கள். அந்நேரம் எனது தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வர அனுமதி கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு படுத்திருந்த நிலையிலேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வர அனுமதி அளித்தார்கள். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வர அனுமதி கேட்டார்கள். அப்பொழுதும் அதே நிலையிலே படுத்துக் கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வருவதற்கும் அனுமதி அளித்தார்கள். இவர்கள் மூவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சிறிது நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வர அனுமதி கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து உட்கார்ந்து தனது ஆடையை ஒழுங்குபடுத்திக் கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வந்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு அவர்கள் புறப்பட்டு சென்றவுடன் நான் நபி அவர்களிடம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வந்த போது அவருக்காக நீங்கள் அசையவில்லை, அதே நிலையில் நீங்கள் இயல்பாக இருந்தீர்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த பொழுதும் நீங்கள் பொருட்படுத்தாமல் இயல்பாகவே இருந்தீர்கள்.
ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வந்த போது மட்டும், நீங்கள் எழுந்து உட்கார்ந்து உங்கள் ஆடைகளை சரி செய்து கொண்டீர்களே, ஏன் அவ்வாறு செய்தீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவரை கண்டு வானவர்கள் நாணம் கொள்கிறார்களோ அவரை கண்டு நான் நாணம் கொள்ள வேண்டாமா என்று பதிலளித்தார். மதீனாவில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் முதலில் கட்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசல், அதாவது இப்போதைய மஸ்ஜித் நபவி, இடப்பற்றாக்குறையாக இருந்தது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை விரிவாக்கம் செய்ய எண்ணியவர்களாக, உங்களுள் யார் இந்த பள்ளிவாசலை விரிவாக்கத்திற்காக செலவு செய்ய தயாராக இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு முழு பொறுப்பேற்று அந்த பள்ளிக்கு பக்கத்தில் இருந்த நிலத்தை வாங்கி பள்ளிவாசல் விரிவாக்க பணிக்கு தானமாக வழங்கினார்கள். அதுபோல மஸ்ஜித் நபியில் உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடக்க ஸ்தலத்தையும் புதுப்பித்து விரிவுபடுத்தினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை தூதை எழுதும் எழுத்தாளர்களில் ஒருவராகவும் இருந்தார்கள். இவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் திருக்குரானின் தொகுப்புகள் பல பிரிவுகளாக மக்கள் கையில் இருந்ததை அறிந்து அவைகளை ஒருங்கிணைத்து பல பிரதிகள் எழுதி, இதுதான் குரான் என்னும் இறை வேதம் என்று கூறி மற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு அனுப்பி வைத்தார்கள். மக்களிடம் முன்னுக்கு பின் மாற்றமாக இருந்த உறுதி செய்யப்படாத தொகுப்புகளை எல்லாம் எரித்து விட்டார்கள். அவ்வாறு எகிப்துக்கு அனுப்பப்பட்ட அந்த குரான் பிரதி இன்றளவும் எகிப்திய அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதுபோல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுகொலை செய்யப்படும் போது அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குரானின் இரத்தக்கரை படிந்த பக்கமும் இன்றளவு அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஒரு சமயம் மதீனாவில் தண்ணீர் பஞ்சம் அதிகமாகி மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி இருந்தாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் வேதனை அடைகிறாங்க. அங்கு யூதன் ஒருவனிடம் பிர் ரூபா என்ற ஒரு கிணறு இருந்தது. அவன் மக்களின் தேவைகளை அறிந்து அநியாயமான விலைக்கு தண்ணீரை விற்று கொண்டிருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முஸ்லிமேனும் இந்த கிணற்றை விலைக்கு வாங்கி முஸ்லிம்களை உபயோகத்திற்கு பொது உடைமையாக்கி கொடுப்பாரோ அவருக்கு அல்லாஹ் மறுமை நாளில் அவருடைய தாகத்தை தணிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை கேட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யூதனிடம் சென்று அந்த கிணற்றை விலைக்கு கேட்கிறாங்க. அவன் முதலில் தர மறுக்கிறான். பின்பு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை தொடர்ந்து வலியுறுத்தி கேட்கவே பாதி கிணற்றின் உரிமையை 20,000 திர்ஹம்களை பெற்றுக்கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்து விட்டான். மீதி பாதி கிணற்றின் உரிமையை தனக்கு வைத்துக் கொண்டான். அதோட ஒரு நாள் அந்த யூதனும் மறுநாள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தண்ணீர் இறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒப்பந்தமோ அவர்களுக்குள் முடிவானது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களிடம் பணம் எதுவும் வாங்காமல் தண்ணீரை இலவசமாக எடுத்துச் செல்ல அனுமதித்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நாள் வரும் பொழுது மக்கள் 2 நாட்களுக்குரிய தண்ணீரை எடுத்துக் கொள்வார்கள். அதனால அந்த யூதனின் நாள் வரும் பொழுது மக்கள் யாரும் தண்ணீரை விலைக்கு வாங்க வரமாட்டார்கள். இப்படி நடக்கும் என்று சிறிதளவும் எதிர்பார்த்திராத அந்த யூதன் அந்த கிணற்றின் மூலம் வருமானம் கிடைக்காததால் மீதி பாதி கிணற்றையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கே விற்றுவிட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்காக அந்த ரூமா கிணற்றை வக்ஃபு செய்து விட்டார்கள். இதன் நன்மை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கியாமத்து நாள் வரை தொடரும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தியும் கூறினார்கள். அந்த பிர் ரூமா என்ற கிணறு இன்றளவும் வக்ஃபு சொத்தாகவே சவுதி அரசு நிர்வாகத்தின் கீழ் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அந்த கிணற்றிலிருந்து எடுக்கப்படும் தண்ணீரை கொண்டு அதை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 1500 பேருத்த மரங்களை கொண்ட ஒரு தோட்டமும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்கை மெய்ப்பிக்கும் வகையில் மதீனாவில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயரில் மக்களுக்கு உதவுவதற்காகவே ஒரு வக்ஃபு கணக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. அதன் மூலம் மதீனா அரசாங்கம் கியாமத்து நாள் வரை மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த வங்கி கணக்கில் இதுவரை சேர்ந்துள்ள பணத்தின் ஒரு பகுதியை கொண்டு மஸ்ஜித் நபவிக்கு மிக அருகில்
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயராலேயே ஒரு நிலம் வாங்கப்பட்டு அந்த இடத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயரிலேயே 5 நட்சத்திர ஹோட்டல் ஒன்று கட்டப்பட்டு கடந்த வருடம் முதல் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் ஒரு பாதியை அனாதைகள் மற்றும் ஏழைகளுக்கு வழங்கி வருவதாகவும் மீதி பாதியை மீண்டும் வங்கி கணக்கில் செலுத்தி விடுவதாகவும் கூறப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வாரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி அடுத்த கலீஃபாவாக தேர்வு செய்யப்பட்டார்கள் என்பதை பற்றிய தகவல்களையும் அதன் பின் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளையும் இன்ஷா அல்லாஹ் நாம சுருக்கமாக பார்க்கலாம். இப்ப நாம எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.